ஹலோ மக்கள்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தட்டுறோம் தூக்குறோம். இன்னைக்கும் நம்மளுடைய தட்டுறோம் தூக்குறோம்ல செம்மையான விளையாட்டுலாம் காத்துட்டு இருக்கு. ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒன்னே ஒன்று தான். ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு சினிமாவில் யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பத்தின 5 கேள்விகள் நாங்கள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க தாங்க வின்னர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வின் தாரா கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சரை கொடுத்துருவோம். அதனால ஒய் வெயிட்டிங் அப்படிங்க ஒரு ட்ரெங் ட்ரெங் அப்படின்னு சொன்ன உடனே காலர் லைன்ல வருவாங்க. நான் யாருன்னு கேட்போம். ஹலோ ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. இங்கே மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வயம்பட்டிலிருந்து கவிதைராஜ் பேசுறேன். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ஏஆர் ரஹ்மான் பத்தி கேளுங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா. சூப்பர். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம், சரிங்களா? ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில ஒரு அனிமேஷன் திரைப்படம் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய இயக்கத்துல என்ன திரைப்படம்? சூப்பர். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம், சரிங்களா? ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி தாள் இசை அப்படின்ற ஒரு பாடல் இருக்கும், சரிங்களா? இந்த பாடல், ஹலோ, இந்த பாடல் எந்த படத்துல வரும்? தாள் இசை. 5 4 3 2 1. புரியலையா? தாள் இசை அப்படின்ற பாடல் எந்த படத்துல வரும்? தெரியலையா? தெரியல அப்படிதானே? தாள் தாங்க, தாள் படத்துல தான் வரும், சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, மகிழ்ச்சி. அடுத்த கலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எம்ஜிஆர் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம், சரிங்களா? எம்ஜிஆர் அவர்களுடைய நடிப்புலையும் சிவாஜி கணேசன் அவர்களும் சேர்ந்து நடித்த திரைப்படம் யாரு டைரக்ட் பண்ணா? என்ன படம்? ஃபர்ஸ்ட் என்ன படம்? ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படம். அந்த டைரக்டர் யாரு? 5 4 தெரியலையா? டி.ஆர். ரமணன் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? நன்றி. வருவாங்க, ஆனா கேட்டுட்டு கரெக்டா சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு தான் கஷ்டமா இருக்கு. சரி, இதே வேகத்துல நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம் சார், திருப்பூர்ல மதன் பேசுறேன் சார். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கார்த்தி. கார்த்தி, சூரிய தம்பி கார்த்தியா? ஓகே, ரெடியா? ஓகே, போலாம். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம், சரிங்களா? வீரன் திருமகனா எந்த திரைப்படத்துல நடிச்சிருப்பாரு? தீரநதிகாரம் 1. சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம், கார்த்தி அவர்களை பத்தி, சரிங்களா? பிரியாணி படம் பார்த்திருக்கீங்களா? இதுல கேரக்டர் பேர் என்ன? சுகு. சுகுவா? என்னங்க? ஷார்ட்டா ஃபுல் நேம் சொல்லுங்க. ஃபுல் நேம். ஃபைன். குழு கொடுங்க சார். சுகுன்னு சொன்னீங்க, அப்ப ஃபுல் நேம் என்ன வரும்? 2 1. சுகுமார். இல்ல, சுகன் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நல்லா ட்ரை பண்ணீங்க. அவர் சிக்னல் நின்றுப்பார் போல. ஐயோ, சிக்னல் போட்டுற போறாங்களே, சீக்கிரமா சொல்லி விடுவோம் அப்படின்ற ஒரு வேகத்துல சொல்லியிருப்பார் போல. நல்லாவே ட்ரை பண்ணீங்க. ஓகே, அடுத்த காலர் யார் வந்தாலும் சரி, நீங்கள் டிவி பக்கத்தில் நிற்க வேணாம், கொஞ்சம் தள்ளி போய் நின்றுக்காங்க. அண்ட் உங்களுக்கு சினிமாவில் யார் ரொம்ப பிடிக்குமோ, யாரை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பற்றின 5 கேள்விகள் நாங்கள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லி நீங்கள் வின் பண்ணிவிட்டு வின் தாரா கிளப்போடைய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சரை வச்சுக்கலாம். அதனால் உடனே கால் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எங்கள் கூட விளையாடலாம். ஒரு ஜாலியான ஸ்மூத்தான விளையாட்டு. ஈஸியாக கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரே இடம் இங்கே தட்டுறோம் தூக்குறோம் தான். அதனால் நீங்கள் எல்லாரும் கேட்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்னன்னா வின் பண்ணோம் அப்படின்னு, அதுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பே கொடுக்க போகிறோம். அதனால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய தொலைபேசி எடுத்து டப்பன்னு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்க பேர், அவங்க ஹீரோவாக இருக்கலாம், டேரக்டராக இருக்கலாம், மியூசிக் டைரக்டராக இருக்கலாம், இப்படி யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட பேரை மட்டும் சொன்னீங்கன்னா அவங்கள பற்றின 5 கேள்விகள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லி நீங்கள் வின் பண்ணுறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க, உடனே கால் பண்ணுங்க. எனிவேஸ், இப்போ நம்ம ஒரு பிரேக் போயிட்டு வந்துடும். பிரேக் அப்புறமா நிறைய காலர் லைனில் இருக்காங்க, தொடர்ந்து பேச விளையாடுறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருப்பீங்க. அதே மாதிரி காலர் இப்போ லைனில் வந்துட்டாங்க, யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. பேர் ஹரிகிருஷ்ணன், கோயம்புத்தூர். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எனக்கு அஜித் தலை. அஜித் அவர்களை பற்றின கேள்வியா? கேட்டுருவோம். ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கு. இதயத்தை காணவில்லை அப்படின்ற ஒரு பாடல் அவருடைய படத்திலிருந்து வரும். என்ன பாடல், என்ன படம்?
நல்லா யோசிங்க. 5 4 கிவ் யூ டேக் மீ 3 2 1 தெரியலையா? இல்லைங்க. உன்னை கொடு என்னை தருவேன் அப்படின்ற படத்துல. சரிங்களா? சரிங்க சார். தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் கேள்வி சார். நெக்ஸ்ட் கேள்வி. ஏங்க இங்க ஒரு கேள்வி இல்லைன்னா அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. நீ அடுத்த தடவை நீங்கள் கால் பண்ணாதான் விளாட முடியும். சரிங்களா? தேங்க்யூ. என்ன கேள்வி வந்து இந்த கேள்வி நான் பதில் சொல்ல, அடுத்த கேள்விக்கு போவோமா அப்படின்னு போறாரு. சரி, நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் ராகவேந்திரன் ஃப்ரம் செங்கம். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? இருக்குங்க. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. 6 புஷ்பங்கள் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? 6 புஷ்பங்களா? ஆமா. அப்புறம் 3 எழுத்துல அடங்கும். 5 4 3 இளையராஜா. இல்லை, 3 எழுத்துல அடங்கும் அப்படின்னு சொன்னேனே. எம்எஸ்வி. எம்எஸ்விங்களா? ஆமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, ஓகே. ஈஸியா அவங்க கிட்ட கேட்டோம், இருந்தாலும் அவங்க சொல்லலை. ரொம்ப ஈஸியாக தானே கேட்குறோம். க்ளூ வேறு நம்ம கொடுக்குறோம். டேக் மீ கிவ் மீயா ஏதோ ஒன்று சொன்னேன். அப்போ கரெக்டாக தான் சொன்னேன். ஆனால் நான் அந்த டைம்லேயே நீங்கள் பிடிச்சிருக்கலாம். பாருங்கள், மனசு கஷ்டத்தில் என்னெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன்னு. சரி, பரவாயில்ல. நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணலாம், விளையாடலாம். அண்ட் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வின்தரா கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சரை கொடுக்க போகிறோம். சரிங்களா? அதனால் உடனே கால் பண்ணுங்க, பேசுவோம், விளையாடுவோம். காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ, லைனில் தான் இருக்கீங்கம்மா, பேசுங்கம்மா. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? அனுஷ்கா செட்டி பற்றின கேள்விகளா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. 2 திரைப்படத்தில் அவங்களுடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? க்ளூவா? ஏங்க அப்படியே வந்து எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு பேருங்க அது. ஆமாம், அண்ணாமலையார் கோயில்னா கண்டிப்பாக இருக்கும். 5 4 3 2 1 ஜோதி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். என்ன அவங்க வந்து பதில் நம்ம வந்து இவ்வளோ க்ளூ கொடுத்துருக்கோம், அவங்க அதை கண்டுக்க கூட இல்லையே. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. என் பேர் என்ன பேர்? கோட்டீஸ்வரி. ஓகே, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் உப்புப்பேட்டில் இருந்து கால் பண்ணுறோம். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கார்த்தி சார். கார்த்தி. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. தம்பி திரைப்படத்தில் அவங்களுக்கு அக்காவா நடித்தது யாரு? ஜோதிகா மேம். சூப்பரு. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. மெட்ராஸ் திரைப்படத்தில் அவருடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? 5 4 3 1 ஃபுல்லாக இருக்கு. அப்புறம் என்ன ஆகும்? 3 2 1 காலி ஆகும். அவர் பேர் காளி. ஓ, ஆமா. என்ன நீங்க ஒன்று எப்படிலாம் யோசிச்ச? ஒரு ஃபுல்லாக இருக்கும், அது முடிஞ்சா என்ன ஆகும்? காலி ஆகும். யாராவது இப்படி சொல்லி கொடுப்பாங்களா? எப்படி சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா? ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்கல. சரி, ஓகே. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். நான் முன்னாடி பேசிட்டு இருந்தோம், கொஞ்சம் வெயிட் பண்ணல அவங்க, அதனால் டப்புன்னு போயிட்டாங்க போல். பரவாயில்ல. எனிவேஸ், நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா உடனே பேசிடுவோம், விளையாடிடலாம். அது உங்களுடைய ஒத்துழைப்பு தான் கொஞ்சம் தேவை. அதனால் கொஞ்சம் ஒத்துழைச்சிங்க அப்படின்னா பட்டுன்னு பேசிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் காலர். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள். ரவிச்சந்திரன், விழுப்புரம் மாவட்டத்தில் பேசுகிறேன் சார். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? மோகன் சார். மைக் மோகன் அவர்களை பற்றின கேள்வியா? ஆமாம் சார். சூப்பர். உங்களுக்கான முதல் கேள்வி. மூடு பனி இந்த படத்தில் அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? 5 4 3 2 1 தெரியலையா? தெரியல சார். பாஸ் என்கிற பாஸ்கரன். பாஸ்கரன். ஆமா, பாஸ்கரன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர். வணக்கம். ஹலோ வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். உங்க பேரு ஊரு சொல்லுங்க. குரு ஃப்ரம் திருவண்ணாமலை. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ரெடிங்க. நைஸ். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி. சரிங்களா? ஓகே. 1000 ஜென்மங்கள் படம் பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. இந்த படத்துல
ஸ்கிரீன் பிளே எழுதுனது யாரு? 1000 ஜென்மங்கள். ஆமா. ருத்ரையா? இல்லை. மதி ஒளி சண்முகம் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே ஓகே. ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். என்னங்க சவுண்ட் எல்லாம் வருது பக்கத்துல இருந்து? வணக்கம். வணக்கம் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க? பானு சார். எங்க இருந்து? ராணிப்பேட்டை. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? யாரு? விஜய். விஜய் அவர்களை பத்தின கேள்வியா? ஆமா. சரி, ரெடியா இருக்கீங்களா? கொஞ்சம் ஈஸியா கேளுங்க. ஈஸியாக தான் கேட்போம். நாங்கள் என்றைக்குமே கஷ்டமாக கேட்டால் சரித்திரமே கிடையாது. உங்களுக்கான முதல் கேள்வி, சரிங்களா? பாரதிக்கு கண்ணம்மா இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? 5 4 என்னங்க தெரியலையா? இல்ல சார். அன்புடன் 3 2 1. காதலன். அன்புடன் காதலன். அன்புடன்னா பிரியமுடன் அப்படின்னு சொல்லணுங்க. அன்பு பிரியம் எல்லாம் ஒன்று தானே? ஆமா. அதாவது மாற்றி சொன்னேன். சரி, நல்லா ட்ரை பண்ணீங்க, நன்றி. அடுத்த காலர். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். உங்க பேர் ஊர் சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து ஜீவா. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கார்த்தி. கார்த்தினா யார்? சூர்யாவுடைய பிரதரா? ஆமா. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி, தேவ் திரைப்படத்துல ஹீரோயின் யாரு? ரகுல் பிரித்தி சிங். சூப்பர் சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, சரிங்களா? காஷ்மோரா திரைப்படம் ரிலீஸ் ஆன வருடம் எது? 2016 தீபாவளி. சூப்பர். சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம், சரிங்களா? ரத்னவேல் இருக்கார் இல்லையா? ரத்னவேல் ராஜா, இந்த 2 கதாபாத்திரமும் எல்லார் மனசுலயும் இருக்கும், சரிங்களா? இப்படி நடிச்ச திரைப்படம் எது? கிருத்தை. சூப்பர். உங்களுக்கான நான்காவது கேள்வி, சரிங்களா? மெய் அழகன் படத்துல இவருக்கான ஒரு நிக் நேம் என்ன? உருளைக்கிழங்கு. சூப்பர். உங்களுக்கான லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 5வது கேள்வி, சரிங்களா? வெரி குட். கார்த்தி அவர்களுடைய நடிப்புல, ஹலோ, ஓகே, கார்த்தி அவர்களுடைய நடிப்புல டெபியூட் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற அவார்ட் எந்த திரைப்படத்துக்காக கிடைச்சது? பருத்தி வீரன். பருத்தி வீரனா? என்ன அவார்டு கிடைச்சது? அது வந்து யாரு கொடுத்தாங்க? கலைமாமணி. இல்ல இல்ல இல்லை, ஃபிலிம் ஃபேர் அவார்டு கிடைச்சது, சரிங்களா? அது பிரியாமணி கொடுத்தாங்க. என்னங்க? பிரியாமணிக்கு. பிரியாமணி கொடுத்தாங்களா? ஆமா. கார்த்திக்கு கொடுத்தாங்க. அவர் வாங்குனது நீங்க பார்க்கல போல, சரிங்களா? கொடுத்தாங்க. ஆமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நைஸ். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். லைன்ல இருக்கீங்களா? இருக்கோனே. உங்க பேர் ஊர் சொல்லுங்க. என் பேர் ஜிக்னேஷ். பேர் ஜீனியஸா? ஜிக்னேஷ். ஓ சரி சரி. என்ன ஜீனியஸ் எப்படி நம்ம பேர் வைக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சேன். ஜிக்னேஷ். சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? விஜய். விஜய் அவர்களை பத்தின கேள்வியா? ஆமாண்ணே. ஓகே. ஆட்டோட்ட பூபதி நான்டா இந்த பாடல் எந்த படத்துல வரும்? 5 4 3 2. கேட்டிருக்கீங்களா? இந்த பாட்டை கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேனே. எந்த படம்? இந்த படம் தெரியல. சுரானே. இல்ல சுராவா? பாவி, யூத்பா, யூத்து. ஏப்பா நீ எதுவுமே தெரிலன்னு சொல்லியிருந்தா கூட நான் வருத்தப்பட்டு இருக்க மாட்டேன். சுரான்னு சொல்லிட்டியப்பா. சரி, ஓகே. இன்னும் நிறைய பேர் விளையாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. இன்னைக்கும் நிறைய பேர் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இப்போ கால் பண்ணி எப்பங்க விளையாடுறது காமான் அப்படின்னு சொல்லி வெறியோட காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. ஓகே. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கார்த்தி அவர்கள் பத்தின கேள்வியா? கைதி படத்துல கார்த்தி அவர்களுடைய பெயர் என்ன? கதாபாத்திரம் பெயர்? என்ன டெல்லியா? டெல்லி இல்லைங்க, டில்லி. ஓகே ஓகே, சரியான பதில்.
உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. ஆயுத எழுத்து படத்துல யாருடைய ஃப்ரெண்டா வருவார்? ஆமா ஆமா, கேமரா அப்பியரன்ஸ்ல வருவாரு, டப்புன்னு வந்துட்டு போவாரு. இல்லை, மைக்கேல். சூர்யா அவரோட வருவாரு. சரிங்களா? ஓகே சார். தேங்க்யூ. ஓகே, நன்றி. அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் ஊர் சொல்லுங்க. அபர்ணா, ராணாபுரத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட ஃபோன் பேசின்னு இருக்கேன். ரொம்ப சூப்பர். லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். படிச்சுட்டு இருக்கேன். என்ன படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட். 9th ஸ்டாண்டர்ட். சூப்பர். யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? விஜய் பற்றி. விஜய் அவர்களை பத்தின கேள்வி. உங்களுக்கான முதல் கேள்வி. சூப்பர் ஹீரோவா ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு, அது என்ன படம்? சூப்பர். மாஸ்க் எல்லாம் போட்டு ஒரு பாட்டெல்லாம் வரும், அதுல நிறைய பாட்டு கூட ஹிட்டு. என்ன பாட்டு, என்ன படம் தெரியலையா? மாயம் செய்தாயோ அப்படின்லாம் பாட்டு வருமே. ஞாபகம் இல்ல. சரி, வேல் அப்படின்னு ஆரம்பிக்கும், ஞாபகம் வரலையா? வேல். வேலாயுதம் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ, வணக்கம். லைன்ல இருக்கீங்களா? ஹலோ வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. சங்கர் சார். எங்க இருந்து கால் பண்றீங்க? திருவண்ணாமலை மாவட்டம் அப்துல்லாபுரம் சார். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் பத்தின கேள்வி சார். விஜய் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி. கத்தி இந்த படத்துடைய இயக்குனர் பெயர் என்ன? முருகதாஸ் சார். ஓகே, சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? சொல்லுங்க சார். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. மெர்சல் படம் இருக்கு இல்லையா? ஆமா சார். இந்த படத்துடைய இசையமைப்பாளர் யாரு? 5 4 யோசிச்சு பாருங்க. 2 1. யாராவது ஒருத்தர் பேரையாவது சொல்லணும். டைம் முடிஞ்சு போச்சே. ஏஆர் ரஹ்மான் என்பதாங்க சரியான பதில். பட் நேரம் முடிஞ்சு போச்சு. சீக்கிரமா அந்த டைமுக்குள்ள நீங்க சொல்லணும். சரிங்களா? ஓகே, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம், இது தட்டோ தூக்குறோம். வணக்கம். வணக்கம். ஓ, எத்தனை வணக்கம். உங்க பேர் ஊர் சொல்லுங்க. பேர் ஹரிகிருஷ்ணன். எங்க இருந்து கால் பண்றீங்க? கோயம்புத்தூருங்க சார். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சார் தலைங்க சார். யாரு? தலை. தல அஜித் அவர்களை பத்தின கேள்வி இல்லையா? ஆமாங்க சார். சூப்பர். உங்களுக்கான முதல் கேள்வி. பரமசிவன் இந்த படத்துல கதாநாயகி யார்? பரமசிவன் 5 4 அஜித் குமார் சார். இல்லைங்க, கதாநாயகி, ஹீரோயின். ஹீரோயினுங்களா? அவ்வளோ ஈஸியா கேட்பேன். ஈஸியா தான் கேட்பேன், அதுக்கு நீ இவ்வளோ ஈஸியா அப்படி இல்லைங்க சார். 3 2 படம் பார்த்துருக்கேன். லைலா. லைலா. லைலா சார். லைலா கரெக்டா சொல்லிருக்கோம். சரி, நன்றிங்க. தேங்க்யூ. அடுத்த காலர். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார். என்னோட நேம் தினேஷ், சென்னையில இருந்து பேசுறேன் சார். சூப்பர். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சார் விஜய் சார். விஜய் அவர்களை பத்தின கேள்வி தானே? ஆமா சார். தூள் கலப்ப போறோம். ரெடியா? உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? ஓகே சார். பீஸ்ட் படத்துடைய இயக்குனர் யாரு? சார் பீஸ்ட் வந்து நெல்சன் சார். சூப்பர். நான் உங்களுக்கான இரண்டாவது கேள்விக்கு போறோம். சரிங்களா? ஓகே சார். நாளைய தீர்ப்பு இந்த படத்துடைய கதை யாரோடது? கதை வந்து ஷோபா மேடம். சூப்பர்பா. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம். சரிங்களா? ஓகே சார். துள்ளாத மனமும் துள்ளும் இந்த படம் இருக்கு இல்லையா? ஆமா சார். இந்த படத்துடைய எடிட்டர் யாரு? 5 4 நல்ல பெரிய நடிகர் கூட இருக்காங்க இவருடைய பேர்ல. 3 2 அப்படிங்களா சார்? ஆமா. யாரு? 1 0 டைம் சார். தெரியலையா? டைம் கேக்குறேன். டைமா? டைம்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க வேற டைம் எடுத்துட்டு நாளைக்கு வந்து சொல்றீங்களா? ஜெய்சங்கர் சார். ஜெய்சங்கர் என்பதுதான் சரியான பதில். ஓகே சார். ஓகே, நன்றி. தேங்க்யூ. ஓகே, அடுத்த காலர். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் ஊர் சொல்லுங்க. முருகேஸ்வரி, சென்னை. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? கார்த்திகேயன். என்ன கம்மா கொடுக்குறீங்க?
சிவகார்த்திகேயன், அப்புறம் அஜித், அப்படி கேட்டே இருப்பீங்களா? இல்லைங்க, சிவகார்த்திகேயன். ஓகே, ஒன்று தான். சூப்பர். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, நீ நினைச்சா அப்படின்ற ஒரு பாடல் எந்த படத்துல வரும்? நீ நினைச்சா? ஆமா, ஏதாவது க்ளூ கொடுங்களேன். ரொம்ப லோக்கலான ஒரு படங்க அது. மிஸ்டர் லோக்கலா? சூப்பரு. கொடுத்தா ஓகே ஓகே, உங்களுக்கான ரெண்டாவது கேள்விக்கு போறோம். ஓகே, டாக்டர் திரைப்படத்துடைய தயாரிப்பாளர் ஆறு. கலையரசு. சிவகார்த்திகேயன் தாங்க, அவரே தாங்க தயாரிச்சாரு. எதுக்கெல்லாம் வந்து மூளையை கசக்கி யோசிக்கணுமோ அதுக்கெல்லாம் விட்டுறீங்க, யோசிக்கவே வேணாம் அதுக்கெல்லாம் யோசிக்கிறீங்களே. சரி, தேங்க்யூ மக்களே. இன்றைக்கும் நிறைய பேர்கிட்ட பேசியாச்சு, நிறைய பேர் விளையாண்டாங்க. வின் பண்ண எல்லாருக்கும் வின்தரா கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் அவங்களுடைய வீடு தேடி வந்து சேரும். அதனால் ரெடியாக இருங்க. இன்னும் விளையாடுற ஆசை இருக்கிறவங்களாம் நாளைக்கு 4:30 மணிக்கு ரெடியாக இருங்க. ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் சூப்பராக விளையாடலாம். இதோட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த விஜய் ஸ்ரீ, நான் கிளம்புறேன். இது தாற்றோம் தூக்குறோம்.